இன்றைக்கி நம்ம பெங்களூர் சண்டே மார்க்கெட் போகிறோம். அங்கே போயிட்டு பொருட்கள் எந்த அளவுக்கு இருக்குது, ப்ரைஸ்லாம் எவ்வளோ சொல்கிறாங்க, நம்ம சென்னை பல்லாவர சந்தையும் பெங்களூர் சண்டே பசாரையும் கம்பேர் பண்ணி அங்கே நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பெங்களூர் சண்டே பஸாரில் எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்கிற இடத்துக்கு போனோம் அப்படின்னா சிக்பெட் மெட்ரோவில் இறங்கி அப்படி கொஞ்சம் தூரம் லெஃப்ட் சைடு நடந்து போயிட்டே இருக்கணும். அப்படி சந்து மாதிரி வரும். ஸோ அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஸ் எல்லாம் விற்றுட்டு இருப்பாங்க. அங்கே கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் போக போக எல்லாமே எலக்ட்ரானிக் தான். ஏன்னு சொன்னோன்னா மெட்ரோக்கு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோத்ஸு, இந்த ஃபுட்டு இந்த மாதிரி தான் விற்றுட்ருப்பாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், எங்கிட்ட எலக்ட்ரானிக் கேட்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் கடைக்கு போனப்போ ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வினோதமான மியூசிக் பிளேயர் இருந்துச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா 2GB இன்பில்ட் மெமரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சைடு டிஸ்பிளே வரும் போல் இதே போல் கேட்ஜெட் அங்கே எக்கச்சக்கமாக கிடந்துச்சு. ஆனால் இது வர மாதிரி கிடையாதுங்க. எந்த பொருள் எடுத்தாலும் ரேட் அதிகமாக தான் சொல்கிறாங்க. 100 ரூபாய்க்கு கீழே எந்த பொருளும் கிடையாது. பல்லாவரத்தில் கூட அடித்து பேசி 50 ரூபா 20 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிடலாம். ஆனால் இங்கே கொஞ்சம் கூட குறைக்க மாட்டுறாங்க. அதுதான் ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா நல்லா கேமிங் மவுஸு, ஆப்பிள் அடாப்டரு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. பெங்களூரில் எல்லாமே எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டா இங்கேயும் பொருட்கள் அதிகமாக இருக்கான்னு தெரியல. ஏன்னா நம்ம சென்னையில் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு எக்ஸ்பென்சிவான சிட்டிக்கு போகும்போது அது நமக்கு பெருசாக தெரியாதுன்னு தெரியல. ஸோ பெங்களூர்காரங்க இதை வாங்குகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது பெருசாக தெரியல. நிறைய பேர் வர்றாங்க, பொருட்களை கேட்குறாங்க, அப்படியே காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நமக்கு தான் அது பெரிய விஷயமா தெரியுது. ஸோ அப்படியே அடுத்தடுத்து கடைக்கு போனோம். பொருட்கள் நிறைய இருக்குங்க. ஒரு எப்படியும் 150 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொருட்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் நம்ம வாங்குறதுக்கு காசு தான் வேணும். எல்லாமே ரோட் சைடில் இந்த மாதிரி தார்பாய் விரிச்சு தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு கடைக்கு போனப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த செட்டாப் பாக்ஸு, அப்புறம் ரிமோட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு சில லேப்டாப்போட வயர்லெஸ் கீபோர்டு, அப்புறம் இந்த மாதிரி வாட்சஸ் எல்லாமே இருந்துச்சு. ரோலக்ஸ் வாட்ச் எல்லாம் உள்ளே கிடந்துச்சுன்னா பாருங்களேன். ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது, ஃபஸ்ட் காப்பி, டூப்ளிகேட் இந்த மாதிரி தான். ப்ரைஸ் எல்லாம் ஒரு 500 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. அதில் வாரெலாம் கிடையாது, ஜஸ்ட்டு அந்த மிஷின் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுக்கே இந்த ப்ரைஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு வாட்செல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிவைஸ் எடுத்துருந்தார். அது ஏதோ இங்கிலீஷ் டைப் பண்ணுற டிவைஸ், ஆமாம், கிராமர் ஸ்பெல் பண்ண அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு அடுத்த கடைக்கு வந்தோம்னா இந்த திருவிழாவில் ஃபங்க்ஷன் வீட்டிலலாம் லைட் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாமே எல்இடி ஆகிடுச்சு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா குண்டு புழுப்பெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்போ நிற்கிறது 4வது குறுக்கு சந்து. நம்மளே பேர் வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா இது பல்லாவர சந்தை மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கிடையாது. நம்ம நண்பர் வேறு எங்கேயாச்சும் இருந்தால் கூட ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டுக்கலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா சந்தாக போகுது. ஒன்றா போயிட்டு வரக்குள்ளேயும் ரொம்ப நேரம் ஆகுது. நம்ம நண்பர்கள் பார்த்திங்கன்னா தீவிரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன எடுக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், பழங்காலத்து டிவி ஒன்று இருந்துச்சு, சட்ரு டிவி மாதிரி. அப்புறம் எல்இடி டிவியும் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. இந்த கடையில் பழைய